கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்த தினம் என்று சொல்லி கொண்டாடுகிற இந்த காலகட்டத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுக்க வந்தார். எத்தனையோ காரியங்களை செய்ய வந்தார். நம்மை ரட்சிக்க வந்தார். நம்மை விடுதலையாக்க வந்தார். அவருடைய பிள்ளைகளாக மாற்ற வந்தார். நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாக மாற்ற வந்தார். அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஒரு சமாதான காரணராக, சமாதான பிரபுவாக, சமாதான கர்த்தராக நமக்கு சமாதானத்தை தரவும் வந்தார். இந்த நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் தருகிற அந்த சமாதானத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அத்தியாயம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இந்த பகுதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாவீதின் ஊராகிய பெத்லெகேமில் அவர் பிறந்தபோது அங்கே மேய்ப்பர்களுக்கு மத்தியிலே தோன்றின தூதர்களும் தூத சேனையும் பரமசேனையும் ஆண்டவரை துதித்து பாடி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்ததனுடைய நோக்கத்தை அவர்களுக்கு அறிவிக்கும் போது சொன்னதான ஒரு காரியம். அதில் ஒரு காரியம், பூமியிலே சமாதானமும் தேவனுக்கு மகிமையும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. இந்த சமாதானத்தை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி அந்த தெய்வீக சமாதானத்தை இதை கேட்கிற ஒவ்வொருவரும் பேசுகிற நானும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்ய ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக சமாதானத்தினால தேவரீர் இந்த நாளிலே எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த சமாதானத்தை தருவதற்காக நீர் இந்த உலகத்திலே வந்தீரப்பா. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். அப்போ அதற்கு ஆண்டவரை நாங்கள் பாத்திரவான்களாய் மாற கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் மீதியான நேரத்தை ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் ஆளுகை செய்யுங்க. தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். துதி கனம் மகிமை யாவும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கடந்த ஒரு சில வாரங்களாக பேச முடியாத ஒரு பலகீனத்தில் ஆண்டவருடைய அந்த ஊழியத்தை தொடர்ந்து நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையை கடந்து போனாலும் இந்த நாளிலே உங்களோடு கூட இந்த வசனத்தை பேசுவதற்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக முதலாவது நான் அவரை நன்றியோடு கூட துதிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அத்தியாயம் 6வது வசனத்திலே ஏசாயா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லும்போது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அந்த சமாதான பிரபு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏசாயா மூலமாக ஆண்டவர் கொடுத்ததான ஒரு நாமம் என்னவென்றால் சமாதான பிரபு. அதே மாதிரி மீகா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கும்போது 5ஆம் அத்தியாயம் 5வது வசனத்தில் இவரே சமாதான காரணர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 1:78-79 வசனத்தில் அங்கே தீர்க்க தரிசனமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டதான வசனம் என்னவென்றால், அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும். சமாதான காரணர், சமாதான கர்த்தர், சமாதான பிரபு, சமாதான வழியிலே நடத்தவும் இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான் என்று அங்கே தீர்க்க தரிசனமாக அவர் நமக்கு தரப்போகிற சமாதானத்தை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு அந்த சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம் என்று நாம் தியானிக்க போகிறோம். இது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நிரந்தரமான ஒரு தெய்வீக சமாதானத்தை தருகிற ஒரு அனுபவமாக மாறும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து
பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்பட்டு பரிசுத்த ஜீவியம் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 3 நிலைகளிலே சமாதானம் தருகிறார். 3 வித்தியாசமான நிலைகளிலே அவர் சமாதானத்தை தருகிறார். முதலாவதாக அந்த சமாதானம் உன்னதமான பிதாவாகிய தேவனோடு கூட ஒப்புரவாகிற ஒரு சமாதானம். அதை நாம் ஆங்கிலத்திலே சொல்வோமேயானால் அப்வர்ட் பீஸ் என்று சொல்லலாம். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவனோடு கூட நம்மை ஒப்புரவாக்குகிற அந்த சமாதானம். இதே ரோமருக்கு எழுந்த நிருபத்திலே 5ஆம் அத்தியாயத்திலே சில வசனங்களை நான் வாசிக்கப் போகிறேன். அதன் மூலமாக நீங்கள் விளங்கி கொள்ள முடியும். ரோமர் 5:1 சொல்லுகிறது, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பிதாவாகிய தேவனோடு கூட சமாதானம் பண்ணி கொண்டார்கள், ஒப்புரவாகி கொண்டார்கள். அதே அத்தியாயத்தில் 10வது வசனத்தில் நீங்கள் வரும்போது, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில், தேவனை விட்டு தூரமாய் விலகி போகையில், அவருக்கு ரோதமாய் நாம் கிரியைகளை செய்து கொண்டிருந்த காலத்தில் கூட அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடன் ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. எனவே இந்த பிதாவாகிய தேவனோடு கூட ஒப்புரவாகிற ஒரு சமாதானத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக சம்பாதித்து கொடுத்தார். அதே அத்தியாயத்தில் நீங்கள் 12வது வசனத்திலே நீங்கள் வரும்போது, இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் ஆயிற்று. ஆதாம் அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் செய்த பாவத்தினால மனிதன் சமாதானமின்றி அவன் பாவத்தில் விழுந்து போனதுனாலே அவன் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற அந்த விழுந்து போன மனிதனுக்கு சமாதானத்தை கொடுப்பதற்கு 2ஆம் ஆதாமாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவாலே அப்படி ஆயிற்று என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம், கர்த்தருக்கு நாம் விரோதமாக இருந்தோம். அப்படி சத்துருக்களாய் இருக்கையில் தான் ஆண்டவர் பிதாவாகிய தேவனோடு நம்மை ஒப்புரவாக்குவதற்காக அந்த சமாதானத்தை அவர் ஏற்படுத்தினார். சங்கீதம் 51:5 தாவீது ராஜா சொல்லும்போது மிக அழகாக சொல்லுவார், இதோ நான் துர்க்குணத்தில் நான் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள். எனவே இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா மனிதனும் பாவத்திலே கற்பந்தரிக்கப்பட்டு பாவத்திலே அவர்கள் பிறக்கிறார்கள். அந்த பாவியான மனிதர்களை ரட்சித்து அவர் பிதாவாகிய தேவனோடு கூட ஒப்புரவாக்கி நமக்கு அந்த சமாதானத்தை தருகிறார். ஏசாயா 59:2 வாசித்து பார்ப்பீர்களேயானால் அந்த ஒப்புரவாக்குதல் என்கிற சமாதானம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை மிக பரிதாபமாக இருந்திருக்கும். அதை ஏசாயா 59:2 வாசிக்கும்போது, நம்முடைய அக்கிரமும் நம்முடைய பாவமும் நம்மை தேவனை விட்டு பிரித்தது அல்லது பிரித்து கொண்டே இருக்கிறது. இன்னும் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனாக நீங்கள் இருப்பீர்களேயானால், அல்லது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷியாக இருப்பீர்களேயானால், உங்களுக்கும் தேவனுக்கு நடுவே அந்த பாவம் என்கிற அந்த சுவர் உங்களை பிரித்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய ஜெபத்திற்கு அவர் செவி கொடாதபடிக்கு அவர் முகத்தை நமக்கு மறைக்கிறது என்று ஏசாயா 59:2 வாசிக்கிறோம். அதைத்தான் மிக அருமையாக பவுல் அப்போஸ்தலர் மூலமாக ஆவியானவர் சொல்லுவார். 6:23 ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் கிருபை வரமோ நித்திய ஜீவன். அந்த பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்ட ஒரு மனிதன்தான் நித்திய ஜீவனுக்குள்ளாய் பிரவேசிக்க முடியும். ஏனென்றால் அவன் தேவனோடு கூட சமாதானம் பண்ணின ஒரு மனிதன். அந்த சமாதானத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கொலோசியருக்கு எழுந்த நிருபம் 1ஆம் அத்தியாயம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, இயேசு தமது பரிசுத்த இரத்தத்தை சிந்தி அவர் பூலோகத்தில் உள்ள
அல்லது பரலோகத்தில் உள்ள யாவையும் அவர் மூலமாக பிதாவாகிய தேவனோடு கூட ஒப்புரவாக்கி நமக்கு சமாதானத்தை கொண்டு சமாதானத்தை உண்டாக்கி உன்னதமான தேவனோடு கூட நம்மை ஒப்புரவாக்கினார். எனவே இந்த அப்வர்டு பீஸ், அந்த தேவனோடு கூட அந்த உருவாக்கப்படுகிற சமாதானம், அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவர் தருகிற ரட்சிப்பின் மூலமாக, அவர் கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாகத்தான் ஒரு மனிதனுக்கு ஏற்பட முடியும். ஒரு மனிதன் தேவனோடு கூட சமாதானம் அடையாத பட்சத்தில் அவனுடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்கவே முடியாது. எத்தனை காரியங்களை அவன் சமாதானத்திற்காக தேடினாலும் அவன் சமாதானமற்றவனாய் ஒரு பாவியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்க முடியும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அத்தியாயம் 14-16 வரை நான் வாசிக்கிறேன். எப்படியெனில், அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு தரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடிச்சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு தரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரு புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பாவியாயிருந்த நம்மை பரிசுத்த தேவனோடு கூட ஒப்புரவாக்குவதற்கு அது நடுவே இருந்த சுவரை அவர் தகர்த்தார். நம்மை அவரோடு கூட ஒப்புரவாக்கினார். ஒரு புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு தரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு அந்த தெய்வீக சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்றால் நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை ஏற்றுக்கொள்ளாத எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அந்த தெய்வீக சமாதானத்தை நீங்கள் பார்க்க முடியாது. யோபுவினுடைய புத்தகம் 22-21 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், யோபுவினுடைய நண்பர் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அவரோடு பழகி சமாதானமாயிரும், அப்பொழுது உமக்கு நன்மை உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்றால், நன்மை உண்டாக வேண்டுமென்றால், தெய்வீக சமாதானம் காணப்பட வேண்டுமென்றால் அவரோடு பழகி சமாதானமாக இருக்க வேண்டும். அந்த சமாதானத்திற்கு வழி வேறு எந்த மார்க்கமும் அல்ல, எந்த வழியும் அல்ல. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் அந்த தெய்வீக சமாதானத்தை ஒரு மனிதன் பெற முடியும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 48-22 வாஸ்து பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட சமாதானம் இல்லாத மனிதன் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பான். வேதம் சொல்கிறது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. பாவியாய் வாழ்கிற ஒரு மனிதனுக்கு ஆஸ்திகள் இருக்கலாம், பட்டங்கள் இருக்கலாம், பதவிகள் இருக்கலாம், அந்தஸ்துகள் இருக்கலாம், உலக பிரகாரமான சமாதானத்தை நாடுகிற பல வழிகள் அவனுக்கு கையிலே இருக்கலாம். ஆனாலும் மெய் சமாதானம் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கவே முடியாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு நாளிலே நான் அப்படிப்பட்ட சமாதானமற்றவனாய், புகைப்பிடிக்கிறவனாய், இரவு தூங்க முடியாதவனாய் நான் வாழ்ந்து கொண்டிருந்த காலம் உண்டு. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த தெய்வீக சமாதானத்தை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே கொடுத்தார். ஏசாயா 57ஆம் அத்தியாயம் 20-21 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். என் தேவன் சொல்லுகிறார், சமாதானம் இன்றி தவிக்கிற துன்மார்க்கர்கள். இன்றைக்கு அநேகர் வேதனைக்குள்ளாய் கடந்து போகிறார்கள். அவர்களுடைய ஜீவியம் எப்படி இருக்கிறதாம்? கொந்தளிக்கிற கடலை போல் இருக்கிறதாம். அந்த கொந்தளிக்கிற கடல் அலைகள் அந்த கடலில் உள்ள அழுக்கை எல்லாம் கொண்டு தரையிலே கொண்டு தள்ளுவது போல அவங்களுடைய ஜீவியத்தில் உள்ள அழுக்குகள் வெளிப்படுகிறது. அவர்களுடைய கிரியைகள் அழுக்காய் காணப்படுகிறது, கந்தையாய் காணப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் அந்த தேவனோடு கூட இன்னும் ஒப்புரவாகவில்லை, அவரோடு கூட சமாதானம் பண்ணி கொள்ளவில்லை. ஆண்டவர் இடத்துல ஒரு பாவியான ஸ்திரீயை கொண்டு வந்தார்கள். ஆண்டவர் சொன்னார், அவருடைய பாவங்களை மன்னித்தது மாத்திரமல்ல, அவர் சொன்னார், லூக்கா 7ஆம் அத்தியாயம் 37-50 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், நீயே அவளோடு கடைசியாக சொன்ன வார்த்தை என்னவென்றால், நீ சமாதானத்தோடு கூட போ,
பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தான் சமாதானம் உண்டாகும். அந்த பாவ மன்னிப்பு ரட்சிப்பினால் உண்டாகும். ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் உன்னதமான தேவனோடு கூட சமாதானம் உள்ளவனாயிருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் அந்த தெய்வீக சமாதானம் காணப்படும். ரெண்டாவதாக எப்படிப்பட்ட சமாதானத்தை ஆண்டவர் தருகிறார் என்றால், உள்ளத்தில் சமாதானம், இன்வேர்டு பீஸ். அந்த அப்வேர்டு பீஸ் நமக்கு இருந்தால் தான் இந்த இன்வேர்டு பீஸ் நமக்கு வரும். நம்முடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தால், நான் கர்த்தருடைய சமூகத்தில் நான் சாட்சியாய் சொல்ல முடியும், எத்தனை போராட்டங்கள், எத்தனை நெருக்கங்கள், எத்தனை பலகீனங்கள், எத்தனை வியாதிகள், எத்தனை நிந்தைகள் இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்ட பிறகு நான் என் சமாதானத்தை ஒரு பொழுது கூட நான் விட்டதில்லை, நான் இழந்து போனதில்லை. அந்த தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். இயேசு தருகிற சமாதானம் அது உண்மையானது. எனவே நாம் கலங்க வேண்டிய அவசியமில்லை, பயப்பட வேண்டிய அவசியமில்லை. போராட்டங்கள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கவனியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அத்தியாயம் 1 வசனத்தில், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்த்து அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் கலங்க மாட்டீர்கள். அந்த தெய்வீக சமாதானம், அந்த இன்வேர்டு பீஸ் உங்களிடத்தில் இருந்தால், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொன்னவர் 27வது வசனத்தில் சொல்கிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சமாதானத்தை நாடி புகைப்பிடித்த நாட்கள் உண்டு, மதுபானத்தை அருந்தின நாட்கள் உண்டு, சினிமாவுக்கு போன நாட்கள் உண்டு, அல்லது பல பத்திரிகைகள் அல்லது பல நாவல்களை வாசித்த நாட்கள் உண்டு. அது எல்லாம் செய்த பிறகும் சமாதானமின்றி தவித்த நாட்கள் உண்டு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஏனென்றால் அது ஆண்டவர் தருகிற சமாதானம், உலகம் தருகிற சமாதானம் அல்ல, அது ஒரு தெய்வீக சமாதானம். அந்த இன்வேர்டு பீஸ் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏசாயா 26ஆம் அத்தியாயம் 3வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவரையே நம்பி இருக்கிறபடியினால் அவனை பூரண சமாதானத்தோடு கூட நீர் காத்து கொள்வீர். கர்த்தர் தருகிற சமாதானம் பூரணமானது, அது குறைவற்றது. உலகம் தருகிற சமாதானம் அது நிரந்தரமற்றது. ஒரு சில மணி நேரங்கள் அல்லது ஒரு சில நாட்கள் மதுபானம் தரலாம், போதை மருந்துகள் தரலாம், புகைப்பிடிக்கும் போது தரலாம், பாவங்கள் தரலாம். ஆனால் அது உன்னுடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்திவிடும். அந்த சமாதானம் நிலையற்ற சமாதானம். நிலையான சமாதானத்தை நீ பெற வேண்டும் என்றால் ஏசாயா 26:3 சொன்னது போல, அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவரையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூர்ண சமாதானத்தோடு கூட காத்து கொள்வீர். பிலிப்பியருக்கு எழுந்த நிருபத்தில் 4ஆம் அத்தியாயம் 6-7 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒரு இன்வர்டு பீஸ் உள்ள ஒரு மனிதன் இதைத்தான் செய்வான். எவ்வளவு தேவைகள் இருந்தாலும், குறைவுகள் இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும், வியாதிகள் இருந்தாலும், பலகீனங்கள் இருந்தாலும், நிந்தைகள் இருந்தாலும், அவமானங்கள் இருந்தாலும், அவன் ஸ்தோத்திரத்தோடு கூட தன்னுடைய காரியங்களை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்துவான். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற ஒரு மனிதனுக்கு தான் இந்த ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் தருகிறார். உங்களுடைய சிந்தனையில் சமாதானம், உங்களுடைய இருதயத்தில் சமாதானம். எவ்வளவு போராட்டங்கள் கடல் அலை போல உங்களை திருப்பி திருப்பி உங்களை புரட்டி எடுத்து கொண்டிருந்தாலும் அந்த தெய்வீக சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில் அது பெரிய காரியங்களை அது நடப்பிக்கும்.
அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்தில் அவள் சுகமடைந்தாள். ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு கூட போ. அவரை தொட்ட மாத்திரத்திலே அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டாள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அவரை தொட அழைக்கிறார். ஒன்றில் நீங்கள் அவரை தொடுங்கள், அல்லது அவர் உங்களை தொடுவதற்கு உங்களுடைய இருதயத்தை அவருக்கு கொடுங்கள். அந்த தெய்வீக சமாதானத்தை ஆண்டவர் தருகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அத்தியாயத்தில் 19வது வசனம், 21வது வசனம், 26வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், பூட்டிய அறைக்குள்ள ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர் உயிர்த்தெழுந்த பின்பு சீசர்கள் தங்களுக்கு என்ன நடக்குமோ என்று பயந்து நடுங்கி கொண்டிருந்தவங்க, ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளை மறந்து போனவங்க, அவர்களுக்கு நடுவிலே ஆண்டவர் வந்து சொன்னதான ஒரு காரியம், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அந்த தெய்வீக சமாதானத்தை தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு தர விரும்புகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் 6ஆம் அத்தியாயம் 23வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. மீதியானிற்கு பயந்து அங்கே அஞ்சி வாழ்ந்த இஸ்ரவேலருக்கு மத்தியிலே ஒரு மனிதன் அங்கே என்ன செய்கிறான்? அவன் அந்த அந்த ஆலையிலே, திராட்சை தோட்ட ஆலைக்கு பின்புறமாக, ஒதுக்குப்புறமாக அவன் தன்னுடைய கதிர்களை அடித்து கொண்டிருக்கிறான். எப்பொழுது மீதியானியர் வந்து தனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவார்களோ, அதை அள்ளி கொண்டு போவார்களோ என்று பயந்து கொண்டிருந்த நேரத்தில் அங்கே கிதியோனுக்கு ஆண்டவர் முகமுகமாக தரிசனமாகிறார், தூதன் மூலமாக தரிசனமாகிறார். அந்த தூதன் சொன்னதான வார்த்தை என்ன தெரியுமா? நீ பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, நீ சாக மாட்டாய். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த இன்வர்டு பீஸ் இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பயம் இருக்காது, தெய்வீக சமாதானம் இருக்கும். அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான். அந்த சமாதானத்தை ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு தர விரும்புகிறார். மூன்றாவதாக, கடைசியாக, நம்முடைய உறவுகளிலே ஆண்டவர் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துவார். அதை ஆங்கிலத்திலே சொல்லுவோமேயானால் அவுட்வேர்டு பீஸ். அப்வேர்டு பீஸ், இன்வேர்டு பீஸ், இப்பொழுது அவுட்வேர்டு பீஸ். மத்தேயு 5:9 நீங்கள் வாசித்து பாருங்கள். மத்தேயு 5:9 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறதான காரியம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அந்த அப்வேர்டு பீஸும் அந்த இன்வேர்டு பீஸும், அதாவது அந்த தேவனோடு கூட உள்ள சமாதானமும் இருதயத்தில் தெய்வீக சமாதானமும் உள்ள மனிதன் உலகத்தில் எல்லாரோடும் கூட சமாதானமாக இருப்பான். உங்களை நீங்களே இந்த கிறிஸ்மஸ் காலகட்டங்களில் நிதானித்து பாருங்கள். எல்லோரோடு கூட உங்களால் சமாதானமாக இருக்க முடிகிறதா? அப்படிப்பட்ட சமாதானமாய் இருக்க முடியாதென்று உங்களுடைய மனசாட்சி சொல்லுமையானால், அந்த தேவனோடு கூட உள்ள சமாதானத்திலும் உங்கள் இருதயத்தில் காணப்படுகிற தெய்வீக சமாதானத்திலும் அங்கே பூரணம் இல்லை, அங்கே குறைவு காணப்படுகிறது. இன்றைக்கு நாம் அதை சரி செய்ய வேண்டிய நாளாய் காணப்படுகிறது. மார்க் 9:50 ஆண்டவர் சொல்லும்போது, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயிருங்கள். யாரிடத்திலேயாவது பகையோடு இருக்கிறீங்களா? அந்த பகை உணர்வோடு கூட, கசப்போடு கூட நீங்கள் இந்த கிறிஸ்துமஸை கொண்டாட வேண்டாம். அது ஒரு சடங்காச்சாரம்தான், அது ஒரு பாரம்பரியம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்குமே தவிர, உண்மையான கிறிஸ்துமஸ் என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் பிறந்திருப்பாரையானால் அவன் தேவனோடு கூட சமாதானமாக இருப்பான். அவனுடைய இருதயத்தில் அந்த தெய்வீக சமாதானம் காணப்படும். தேவன் சிருஷ்டித்த எல்லா மனிதரோடும் கூட அவன் சமாதானம் உள்ளவனாக இருப்பான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். எபிரேயர் 12:14 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யாவரோடு சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். அந்த வாஞ்சையை ஆண்டவர் இன்றைக்கு தர வேண்டும். ஒருவேளை இதுவரை யாரோடு கூட கசப்பாக நீங்கள் இருப்பீர்களேயானால், அல்லது பேசாமல் இருப்பீர்களேயானால், இன்றைக்கு ஒப்புரவாகும்படி ஆண்டவர் உங்களை அழைக்கிறார்.
எந்த மனிதனை குறித்தும் எந்த மனுஷியை குறித்தும் அவர்கள் எவ்வளவு தீங்கு செய்திருந்தாலும் அந்த கசப்பை இந்த நாளிலே களைந்து போடுவதுதான், அவர்களோடு கூட ஒப்புரவாகிற அனுபவம் தான். அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்யத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார். அந்த கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் பிறந்தது உண்மையானால் நீங்கள் நிச்சயமாகவே மற்றவர்களோடு கூட ஒப்புரவாகுவீர்கள். எபிரேயர் 12:14 வாசிக்கிறோம், யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தரிசிப்பதில்லையே. ஒரு சமாதானம் பண்ணுகிற மனிதன் தான் பரிசுத்தமாகவும் இருப்பான். பரிசுத்தம் உள்ள மனிதன் தான் ஆண்டவரை சந்திக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாள் நம்மை நிதானிக்க வேண்டிய நாளாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அன்பில்லை, அந்த மாயமற்ற அன்பில்லை, அந்த மன்னிக்கிற குணம் இல்லை, மனத்தாழ்மை இல்லை. மன்னிக்கிற குணமாக என்றால் நம்ம மன்னிப்பு கேட்கணும், தவறு செய்தால் மற்றவர்களை மன்னிக்கவும் செய்யணும். இந்த ரெண்டு காரியமும் நடைபெறணும். மற்றவர்களை சிலர் மற்றவர்களை மன்னிப்பாங்க, ஆனால் அவங்க மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. அதல்ல, அந்த உண்மையான மன்னிக்கிற குணம் என்னவென்றால், மன்னிப்போம் என்கிற ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறேன், அதை கேட்டு பாருங்கள். மற்றவர்களை மன்னிக்கணும், நாமும் தவறு செய்யும்போது மன்னிக்கணும். அது தேவ அன்பினால தான் நடக்கும், அது மனத்தாழ்மையின் மூலமாக தான் நடக்கும். இன்றைக்கு அது இல்லாத காரணத்தினால அநேகருடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்கிறது, அவர் மனத்தாழ்மை உள்ளவராய் அடிமையின் ரூபம் எடுத்து தன்னை தாழ்த்தி இந்த உலகத்தில் ஒரு அடிமையை போல பிறந்தார். அவர் மனிதனாய் பிறந்தார். எல்லா ஸ்லாக்கியங்களையும் விட்டு நமக்கு சமாதானத்தை தரும்படியாக அவர் வந்தார். நாம் பாவிகளாய் இருக்கையில் நம்மில் அன்பு கூர்ந்து தமது நிபந்தனையற்ற ஒரு அன்பினாலே நம்மை ரட்சித்தார் என்று ரோமருக்கு எழுந்த நிருபம் 5ஆம் அத்தியாயம் 8வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எனவே சமாதானம் செய்வதற்கு நமக்கு ஒரு மனத்தாழ்மை வேணும், ஒரு மாயமற்ற அன்பு வேணும், மன்னிக்கிற ஒரு குணம் வேணும், மன்னிப்பு கேட்கிற ஒரு குணம் வேணும். இது எல்லாமே நிபந்தனை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அனுபவம் தான் கிறிஸ்துமஸ் என்கிற அனுபவம். அதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நிறைவேற்றினார். சிலுவையிலே தொங்கும்போது சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அவர் சமாதான காரணராகி எபேசியரில் நம்ம வாசித்தது போல அந்த பிரிவினையின் அடிச்சுவரை அவர் தகர்த்து நம்மை புதிய சிருஷ்டியாக்கி தேவனோடு கூட நம்மை ஒப்புரவாக்கினார். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 15ஆம் அத்தியாயத்தில் 10 24 வரை வாசிக்கும்போது ஆண்டவர் அந்த இளைய குமாரனுடைய அந்த ஓமையை சொல்லும்போது, அந்த இளைய குமாரன் மனம் திரும்பி வந்தபோது தகப்பன் உதாசீனம் பண்ணவில்லை, தகப்பன் தள்ளிவிடவில்லை. ஓடி சென்று அணைத்து முத்தமிட்டு புதிய வஸ்திரங்களை கொடுத்து கையிலே மோதிரத்தை போட்டு காலிலே பாதரட்சைகளை போட்டு அவனை ஏற்றுக்கொண்டது போல நமக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறவர்களையும் ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவம் தான் நாம் உலகத்தோடு கூட சமாதானம் பண்ணுகிற ஒரு அனுபவம். மன்னிக்கணும், மன்னிப்பு கேட்கணும், அதற்கு ஆயத்தமாக இருக்கணும், அதுக்கு மனத்தாழ்மை வேணும், அதற்கு ஒரு மாயமற்ற அன்பு வேணும். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர். வாசிக்கிற ஒரு வசனத்தை ரோமர் 15:33 நான் வாசிக்கிறேன். சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். சமாதானத்தின் தேவன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவருக்கு பேர் என்னது? சமாதானத்தின் தேவன். அப்போ அவரை ஆராதிக்கிற அவருடைய பிள்ளைகளும் மற்றவர்களோடு கூட சமாதானம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எபிரேயர் 13:20 வாசிக்கும்போது, நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். அப்போ இயேசுவை குறித்து சொல்லும்போது சமாதானத்தின் தேவன் என்று சொல்லுகிறோம். பிதாவாகிய தேவனை பற்றி சொல்லும்போதும் சமாதானத்தின் தேவன் என்று சொல்லுகிறோம். அவரை ஆராதிக்கிறோம். ஆனால் அவர் சிருஷ்டித்த மற்றவர்களோடு கூட நம்மால் சமாதானமாக இருக்க முடியவில்லை. அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் இயேசு பிறக்கவும் இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இயேசு உன்னுடைய வாழ்க்கையில் பிறந்தது உண்மையானால் உனக்கு எதிரிகள் இல்லை,
உன்னுடைய வாழ்க்கையில் கசப்பு இல்லை, மன்னிக்க முடியாத அனுபவம் இல்லை, மறக்க முடியாத அனுபவம் இல்லை என்பதை நீங்களும் நானும் நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். அவர் நமக்கு சமாதானத்தை அருளி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். 29ஆம் சங்கீதம் 11வது வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலம் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நமக்கு அந்த அப்வேர்டு பீஸ், தேவனோடு கூட உள்ள சமாதானம், இன்வேர்டு பீஸ், அந்த தெய்வீக சமாதானம், அந்த அவுட்வேர்டு பீஸ், மற்றவர்களோடு கூட உள்ள சமாதானத்தை தந்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்களும் நானும் ஆயத்தமாயிருக்கிறோமா? நாம் ஆயத்தம் இல்லை என்று சொல்லுவோமேயானால், நம்முடைய வாழ்க்கையில் இந்த சமாதானமும் இல்லை என்று சொல்லுவோமேயானால், நான் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்து பிறக்கவில்லை, இயேசு பிறக்கவில்லை. எத்தனை ஆண்டுகள் நீங்கள் கிறிஸ்துமஸை கொண்டாடலாம், இப்பொழுது நீங்கள் கொண்டாட போகலாம். ஆனால் ஒன்றை விளங்கி கொள்ளுங்கள், உண்மையான கிறிஸ்துமஸ் என்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒப்புரவாகிற அனுபவம், அவருடைய சிருஷ்டிகளோடு கூட ஒப்புரவாகிற ஒரு அனுபவம் தான் நம்முடைய உண்மையான கிறிஸ்துமஸை என்று நாம் சொல்ல முடியும். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, அவர் சமாதான பிரபு. மீகாவில் நம்ம வாசித்தது போல அவர் சமாதான காரணர். ஏசாயா 48ஆம் அத்தியாயத்திலே 17 ஒரு சில வசனங்களை நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். 48:18 நான் வாசிக்கும்போது, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும். பாருங்க, துன்மார்க்கனுடைய வாழ்க்கை கொந்தளிக்கிற கடல், அழுக்கை கொண்டு வருகிற அலைகளைப் போல இருக்கும்னு வாசித்தோம். ஆனால் இங்கே சமாதானம் பண்ணுகிறவர்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் கடலுக்கு ஒப்பிடும்போது என்ன சொல்கிறார்? அந்த அலைகள் நீதியை வெளியே கொண்டு வருமா. ஆண்டவர் நம்மை சமாதானம் பண்ண அழைக்கிறார், நீதி செய்ய விரும்புகிறார். தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படுகிறது உண்மையானால் நீங்களும் நானும் எல்லாரோடு கூட சமாதானம் பண்ணுகிறவர்களாய் காணப்படுவோம். ஏசாயா 54:10 வாசித்து பாருங்க. ஆண்டவர் அந்த உடன்படிக்கையை நம்மிலே ஏற்படுத்த விரும்புகிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல், அந்த கிருபை நம்மை விட்டு விலகாமல் இருக்க வேண்டுமானால், அந்த அன்மெரிட்டட் அந்த கிரேஸ் என்று சொல்லுவாங்களே, நம்ம தகுதி இல்லாத நமக்கு ஆண்டவர் தருகிற அந்த கிருபை நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால், என் சமாதானத்தின் உடன்படிக்கையை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு நீ இந்த சமாதானமற்றவனாய் வாழ்ந்து கொண்டிருப்பாயானால், இந்த 3 நிலைகளிலேயும் சமாதானம் இல்லாத ஒரு மனுஷியாக நீ இருப்பாயானால், ஆண்டவர் உன்மேல் மனதுருகிறார். அந்த சமாதானத்தின் உடன்படிக்கையை உன்னோடு கூட அவர் ஏற்படுத்த விரும்புகிறார். நீங்களும் நானும் அந்த சமாதானத்திற்கு உடன்படிக்கையில் வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அத்தியாயம் 3வது வசனத்தில், நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பவுல் அப்போஸ்தலர் அந்த சபையை வாழ்த்தும் போதெல்லாம் கிருபையை சொல்லுகிறார், சமாதானத்தையும் சேர்த்து சொல்லுகிறார். அந்த தெய்வீக சமாதானம், தேவனோடு கூட உள்ள சமாதானம், நம்முடைய ஜீவியத்தில் உள்ள அந்த இன்வர்ட் அந்த தெய்வீக சமாதானம், மனிதர்களோடு கூட உள்ள சமாதானம். ஏசாயா 32:17-18 வாசிக்கும்போது, நீதியின் கிரியை என்னவென்றால் சமாதானம், நீதியின் கிரியை சமாதானமும், நீதியின் பலம் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமும் ஆகும். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய குடியிருப்பு சமாதானமாக இருக்கும், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சமாதானமாக இருக்கும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சமாதானமாக இருக்கும். என் அரங்கத்திற்குள்ளே சமாதானமும் என் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று நம்ம வாசிப்பது போல, அந்த தெய்வீக சமாதானம் நம்மோடு கூட காணப்பட வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்யணும்? தேவனோடு கூட ஒப்புரவாகணும், தேவன் சிருஷ்டித்த மனிதர்களோடு கூட ஒப்புரவாகணும். அந்த ஏசாயா 53:5 இந்த சமாதானத்தை தருவதற்கு ஆண்டவர் ஒரு கிரயத்தை செலுத்தினார். அவர் கல்வாரி சிலுவையிலே ஒரு கிரயத்தை செலுத்தினார். ஏசாயா 53:5 சொல்கிறது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது.
ஆண்டவர் ஒரு ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாய் கடந்து போனார், ஆக்கினையை அனுபவித்தார். நீங்களும் நானும் தேவனோடு கூட சமாதானம் அடையவும், தேவனுடைய சிருஷ்டிகளோடு கூட சமாதானம் அடையவும், நமக்குள்ள ஒரு தெய்வீக சமாதானம் நிலைத்திருக்கவும் அவர் ஒரு ஆக்கினையை அடைந்தார். அவர் இந்த ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாய் கடந்து போனார். அந்த சமாதானம் வரும்போது அதோடு கூட சேர்ந்து ஒரு ஆசீர்வாதமும் தொடர்ந்து வருகிறது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். தீராத வியாதிகள், நம்முடைய மனதில் கசப்பு இருந்தால், நம்முடைய மனதில் அந்த சமாதானமற்ற நிலைமை இருந்தால் பலவிதமான வியாதிகள் நமக்கு வரும். ஆனால் எல்லோரோடு கூட நம்ம சமாதானமாக இருந்தால் அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். கடைசியாக ஒரு வசனத்தை நான் வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். 2 தெசலோனிக்கேயர் 3:16 வாசித்து முடிக்க விரும்புகிறேன். சமாதானத்தின் கர்த்தரும், பாருங்க, சமாதானத்தின் கர்த்தரும் எப்பொழுதும் எவ்விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. இந்த அனுபவத்தை ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் தார். எப்பொழுதும் எவ்விதத்திலும் நான் சமாதானம் பண்ணுகிறவனாய் காணப்பட வேண்டும். தேவனோடு கூட சமாதானம், தேவன் சிருஷ்டித்த மனிதனோடு கூட சமாதானம், என்னுடைய உள்ளத்தில் ஒரு தெய்வீக சமாதானம். கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. இப்படி இந்த வசனத்தை நினைவு கூர்ந்து நாம் தேவ சமூகத்திலே நாம் ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, அந்த உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு தார். தேவனோடு கூட உள்ள சமாதானம், தேவனுடைய சிருஷ்டிகளோடு கூட நாங்கள் செய்கிற சமாதானம், எங்களுக்கு ஒரு சமாதானம், தெய்வீக சமாதானம். இந்த 3 நிலைகளில் அந்த அப்வேர்டு பீஸ், இன்வேர்டு பீஸ், அவுட்வேர்டு பீஸ் எங்களுடைய வாழ்க்கையில் நிலைத்திருப்பதாக, நிறைந்திருப்பதாக. அதற்கு தடையாயிருக்கிற காரியங்களை இந்த நாளிலே அப்புறப்படுத்தி கிறிஸ்து பிறந்ததனுடைய அர்த்தத்தை நாங்கள் விளங்கி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். எங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். உங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தெய்வீக சமாதானம் நம்ம ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் ஆளுகை செய்ய கடவுது. ஆமேன்.